Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CCW 332 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓட क्वेश्चंस ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஆமா गाइस, இப்போ நம்மளோட நவம்பர் டிசம்பர் அண்ணா யுனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. சோ அதோட எலெக்டிவ் பேப்பர் CCW 332 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேப்பர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுல யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஆன்லைன் market. So online market space அப்படினா அதுல என்னலாம் இருக்கும், லைக் அதோட strategy, components, opportunities for building brand website, planning and creation, like content marketing. So இது எல்லாமே நமக்கு இங்க வந்து அப்படி பார்க்கும்போது நமக்கு 2 marks என்னன்னா define digital marketing. So digital marketing னா first என்ன, and what are the components of a digital marketing strategy, என்னென்ன strategy வந்து யூஸ் பண்ணுவாங்க, and how does digital marketing differ from traditional marketing, then what are the key benefits of digital marketing, what's content marketing and why it is important. So content marketing na enna, then yeah it is important, then the opportunities for building a brand online, then essential elements of a website digital marketing, then importance of website planning and creation, then concept of an online marketplace, enna concept, then how does a digital marketing strategy helps business grow, எப்படி நமக்கு வந்து business grow பண்றதுக்கு digital marketing strategy வந்து help பண்ணுது. Then part B பார்த்தோம் அப்படின்னா explain the role of digital marketing in today's business environment, then discuss the major components of a digital marketing strategy, then how does content marketing contribute to a successful digital marketing campaign, then explain the process of website planning and creation for a business. Next the key opportunities for brand building through digital marketing. So இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா website planning and creation for a business, like பாபிலையோ இல்லை ஏதோ ஒரு இதுல நம்ம வந்து ஒரு அழகா ஒரு இன்னோவேட்டிவா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம ஒரு வெப்சைட்டா கிரியேட் பண்ணலாம். லைக் இ-காமர்ஸ் வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அமேசான் இது எல்லாமே சொல்றோம். இதுல வந்து அவங்க ஆஃபர்ஸ் போடுறது மூலமா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ இல்ல ஏதோ ஒரு ஆட் ஃப்ரீ போடுறது. ஸோ இது எல்லாமே நமக்கு என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ யூனிட் 2 பார்த்தோம்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பார்க்கும்போது நம்ம கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி, லைக் SEOல வந்து நம்ம ஒரு கீயை வந்து கிளிக் பண்றோம். இப்போ ஏ அப்படின்னு கிளிக் பண்ணா என்ன வருது, இந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். SEO சக்சஸ் ஃபேக்டர்ஸ், என்னென்ன சக்சஸ் ஃபேக்டர்ஸ், ஆன் பேஜ் டெக்னிக்ஸ் என்ன, ஆஃப் பேஜ் டெக்னிக்ஸ் என்ன, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், தென் ஹவு சர்ச் இன்ஜின் ஒர்க்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது, தென் சிம் காம்பனன்ட்ஸ், PPC அட்வர்டைசிங், டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா நம்ம எப்படி வந்து கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க வைக்கிறது. ஸோ பார்ட் ஏ பார்த்தோம்னா டிஃபைன் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். SEOனா என்ன, கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி இன் SEO, between on-page SEO and off-page SEO, then key SEO success factors, then search engine marketing like SEM differ from SEO, then key components of SEM, then explain how PPC அப்படின்னா pay per click advertising works, then how do search engine work. ஒரு search engine லைக் நம்ம கூகுள் குரோம்லயே search engine இப்போ நீங்க இந்த சப்ஜெக்டோட நோட்ஸ் லைக் CCW 332 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் CCW 332 போட்டாலே உங்களுக்கு அந்த இன்ஜின் என்ன எடுத்து கொடுத்துரும், அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நோட்ஸா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா, அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின், ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துரும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வாட் இஸ் டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஒரு அட்வர்டைசிங்க்கு நம்ம டிஸ்பிளே எப்படி காட்டணும், யூசர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி லைக் நம்மளோட கஸ்டமர்ஸ். நெக்ஸ்ட் why is SEO important for online businesses. ஏன் நமக்கு ஆன்லைன் பிசினஸஸ்க்கு SEO important. நெக்ஸ்ட் பார்ட் பி பார்த்தோம்னா explain the difference between SEO and SEM, then key elements of an effective SEO strategy, then PPC advertising work, discuss in advantages and disadvantages, then process of keyword research and its importance. So அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, then role of display advertisements in digital marketing. So இது எல்லாமே நமக்கு இருக்கும். So third unit பார்த்தோம்னா email marketing. So email marketingல வந்து types of email marketing, அதோட automation, lead generation, integrating email with social media and mobile, then measuring and maximizing email campaign, அதோட effectiveness, then mobile marketing, mobile inventory and channels, next location based, அதுல contact based, coupons and offers, mobile apps, அதோட mobile commerce, SMS campaigns, இது எல்லாமே நமக்கு இருக்கும். So அப்ப பார்ட் A பார்த்தோம் அப்படின்னா email marketingனா என்ன, then list different types of email marketing. Email marketing எப்படி differ ஆகுது, அதோட email automation, then how can business generate leads through email marketing, then explain how email marketing integrates social media and mobile marketing எப்படி நமக்கு differ ஆகுது, and how can the effectiveness of an email campaign be measured. So இது எப்படி measure பண்றோம். then what is mobile marketing, like மொபைல்லே நம்ம வந்து through வாட்ஸ்அப்ல வந்து இப்போ ஒரு என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஒரு ஆட் வந்து பேசி அது மூலமா நம்ம என்ன பண்றது, மொபைல் மார்க்கெட்டிங். then listed different mobile marketing channels, நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் லொகேஷன் பேஸ்டு மொபைல் மார்க்கெட்டிங்,
கேம்பெயின். ஸோ இது எல்லாமே இருக்கு. பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா ரோல் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங் வித் எக்ஸாம்பிள்ஸ், தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டிங் இமெயில் மார்க்கெட்டிங் வித் சோஷியல் மீடியா அண்ட் மொபைல், தென் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மொபைல் மார்க்கெட்டிங், இது எப்படி ஒர்க் ஆகுது, தென் ஹவு கேன் பிசினஸ் மெஷர் அண்ட் மேக்ஸிமைஸ் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் யுவர் இமெயில் கம்பெயின்ஸ். தென் ஃபோர்த் மினிட் பார்த்தோம்னா சோஷியல் மீடியா நெட்வொர்க்கிங். ஸோ சோஷியல் மீடியா நெட்வொர்க்கிங் பண்ணும்போது என்னென்ன சேனல்ஸ், நம்ம யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்ல நம்ம கிரியேட் பண்ணி அங்கே ஷார்ட்ஸ் இந்த மாதிரி போடுறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ லெவரேஜ் social media for brand conversations and buzz, then successful benchmark social media campaigns, then engagement marketing, building customer relationship. So அதிலே loyalty, நம்ம கண்டிப்பா loyalty அப்படிங்கிறது அங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். then influencer marketing. பார்ட் ஏ பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன, மேஜர் சோஷியல் மீடியா சேனல்ஸ் என்னென்ன நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றாங்க, then key benefits of social media marketing, then influencer marketing, then engagement marketing, difference between influencer and engagement marketing கேட்கலாம். then concept of brand conversations bus, then social media marketing help in customer relationship என்ன, then successful examples of social media, then concept of loyalty drivers, so இது என்னலாம் இருக்கு, then key metrics used to measure social media marketing success, இது எல்லாமே இருக்கும். பார்ட் பி பார்த்தோம்னா ரோல் ஆஃப் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இன் பிராண்ட் ப்ரமோஷன். ஸோ இது என்ன இருக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அண்ட் தியர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது என்ன இருக்கலாம் நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு. தென் வாட் இஸ் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அண்ட் ஹவு டஸ் இட் இம்பாக்ட் பிராண்ட் என்கேஜ்மெண்ட். டிஸ்கிரைப் த கான்செப்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் இட்ஸ் ரோல் இன் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். இது என்ன இருக்கலாம். தென் அனலைஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் சோஷியல் மீடியா கம்பெயின்ஸ். ஸோ இது என்னெல்லாம் இருக்கும். இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தென் 5th மினிட் பார்த்தோம்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லைக் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், சேனல் ஆட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், அதில் அனலிட்டிக்ஸ் என்ன, ஆட்வொர்க்ஸ் என்ன, இமெயில், மொபைல், சோஷியல் மீடியா, வெப் அனலிட்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி எப்படி பேஸ் ஆகிருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஸோ பார்ட் ஏ பார்த்தோம்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இன் மார்க்கெட்டிங். ஸோ இது என்னெல்லாம், அதோட இம்பார்ட்டன்ட் வெப் அனலிட்டிக்ஸ், கூகுள் ஆட்வொர்க்ஸ் ஹவு டு அது எப்படி ஒர்க் ஆகுது, தென் இமெயில் அனலிட்டிக்ஸ் என்ன, பிஸ்னஸ் ட்ராக் அண்ட் அனலைஸ் மொபைல் மார்க்கெட்டிங், தென் சோஷியல் மீடியா அனலிட்டிக்ஸ் மெட்ரிக்ஸ், சேனல் ஆட்ரிபியூஷன் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் அது எப்படி சேஞ்ச் ஆகுது, நமக்கு பிசினஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா எப்படி சேஞ்ச் ஆகுது, தென் ரோல் ஆஃப் ஏஐ, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணுது, ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். தென் பார்ட் பி பார்த்தோம்னா கான்செப்ட் ஆஃப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அனலிட்டிக்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் பிசினஸ் யூஸ்ட் AdWords, web analytics, then business can use social media analytics என்ன, then latest trends in digital marketing, இது எல்லாமே இருக்கும். So unit 1 ஓட important questions like with the answers பார்த்தோம்னா digital marketing னா என்ன, like digital channels like website மூலமாவோ social media மூலமோ இல்ல இமெயிலோ இல்ல ஏதோ ஒரு search engine மூலமா நம்ம ப்ராடக்ட் ப்ரோமோட் பண்றது. then components of a digital marketing strategy பார்த்தோம்னா SEO, content marketing, social media marketing, email marketing, PPC advertisement, இது எல்லாமே இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல இருந்து இது எப்படி நமக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கண்டிப்பா நம்ம ஆன்லைன் சேனல்ஸ் லைக் நம்ம ஒரு ஏதோ ஒரு இது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு மெஷரபிள் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். இதுவே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா ஆஃப்லைன் மீடியா லைக் நம்ம டிவிலையோ இல்லை ரேடியோலையோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குறது. தென் கீ பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னெல்லாம் அப்படின்னா, நம்ம ரீச் வந்து டைரக்டா இன்க்ரீஸ் ஆகும். லைக் நம்ம வாட்ஸ்அப்ல வைக்கிறோம்னா எவ்வளோ கஸ்டமர்ஸ், இல்ல இன்ஸ்டாகிராம் அப்படின்னா அதுல எவ்வளவு பேர் நம்ம ஷார்ட்ஸ் பாக்குறாங்க, இது எல்லாமே இருக்கும். டார்கெட்டட் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட், ரியல் டைம் அனலிட்டிக்ஸ் எல்லாமே. தென் கண்டென்ட் மார்க்கெட்டிங், அது எப்படி இம்பார்ட்டன்ட். கண்டென்ட் மார்க்கெட்டிங் போது நம்ம கிரியேட்டிங் வேல்யூபிள் அண்ட் ரெலவென்ட் கண்டென்ட் டு அட்ராக்ட் அண்ட் ரீடைன் கஸ்டமர்ஸ், இது எல்லாமே இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது வெப்சைட் ஆப்டிமைசேஷன், சோஷியல் மீடியா பிரசன்ஸ், இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன், இது எல்லாமே இருக்கும். தென் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ வெப்சைட், ஸோ இதுல என்னன்னா கால் டு ஆக்ஷன்ஸ். தென் இம்பார்ட்டன்ஸ் வெப்சைட் பிளானிங் பார்த்தோம்னா பெட்டர் யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எஃபெக்டிவ் SEO, ஹையர் என்கேஜ்மெண்ட், இது எல்லாமே இருக்கும். தென் கான்செப்ட் ஆஃப் அன் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ், ஸோ கான்செப்ட்னு பார்க்கும்போது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வேற மல்டிபிள் செல்லர்ஸ் ஆஃபர் ப்ராடக்ட்ஸ், ஸோ மல்டிபிள் செல்லர்ஸ் வந்து நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, எப்படி பிசினஸ் க்ரோக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து இட் அட்ராக்ட்ஸ் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் அண்ட் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் வந்து நம்ம கண்டிப்பா இதில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சிம்பிளா கொடுத்துருக்கோம். ஸோ இதுல உள்ள கீ பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிரீஃபா கண்டென்ட் வந்து மேக் பண்ணி எழுதிக்கோங்க. செகண்ட் யூனிட் பார்த்தோம்னா SEO, ஸோ ப்ராக்டிஸ் ஆஃப் ஆப்டிமைசிங் எ வெப்சைட் டு ரேங்க் ஹையர் இன் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ். நமக்கு அந்த பேஜஸ் லைக் SERPs வந்து ஆர்கானிக் டிராஃபிக்கா இருக்கும். தென் கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் அப்படின்னா, ரெலவென்ட் கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும், ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். லைக் ரேங்கிங்கோ, இப்போ ஒரு யூடியூப் சேனல் பார்த்தோம் அப்படின்னா அதுல எப்படி நமக்கு அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இருக்கு ஆடியன்ஸோடது அப்படின்லாம் பார்க்கலாம்.
தென் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ. லைக் ஆன் பேஜுங்கும் போது ஆப்டிமைசிங் கண்டென்ட், கீவேர்ட்ஸ், மெட்டா டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆஃப் பேஜுங்கும் போது பேக் லிங்க்ஸ், சோஷியல் சிக்னல்ஸ் இருக்கும். தென் எஸ்இஓ சக்சஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா ஹை குவாலிட்டி கண்டென்ட், கீவேர்ட் ஆப்டிமைசேஷன், மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ், சைட் ஸ்பீடு இது எல்லாமே இருக்கும். தென் எஸ்சிஎம் எப்படி எஸ்சிஓல இருந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா எஸ்சிஓ வந்து ஃபோக்கஸஸ் ஆன் ஆர்கானிக் டிராஃபிக். எஸ்சிஎம் வந்து என்னன்னா பெய்ட் அட்வர்டைசிங் லைக் பிபிசி டு இன்க்ரீஸ் விசிபிலிட்டி. தென் வாட் ஆர் த கீ காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்னா பேப்பர் கிளிக்ல வந்து ஆட்ஸ் இருக்கும், ஷாப்பிங் ஆட்ஸ் இருக்கும். ஸோ இது மூலமா நம்மளோட அந்த ஆட்ஸை வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணுவாங்க. தென் ஹவு பிபிசி அட்வர்டைசிங்னா நம்ம அட்வர்டைசர்ஸ் பே ஃபார் ஈச் கிளிக், ஒரு கிளிக்குக்கும் அட்வர்டைசர்ஸ் வந்து பே பண்ணும், விச் அப்பியர்ஸ் ஆன் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜஸ் ஆர் வெப்சைட்ஸ்ல நமக்கு இது நம்மளோட ஆட் வந்து இதாகும். ஸோ சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கிரால், இன்டெக்ஸ் அண்ட் ரேங்க் வெப் பேஜஸ் மூலமா நமக்கு இதாகுது. தென் டிஸ்பிளே அட்வர்டைசிங் அப்படின்னா ஆன்லைன் அட்வர்டைசிங். இதுல வந்து நமக்கு விஷுவல் எலமெண்ட்ஸ் லைக் பேனர்ஸோ ஒரு இமேஜஸ் மூலமா நமக்கு என்ன ஆகும், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போஸ்ட் ஆகும். தென் எஸ்இஓ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னா விசிபிலிட்டி அண்ட் வெப்சைட் டிராஃபிக் இம்ப்ரூவ் பண்ணும். தென் என்ஹான்சஸ் கிரெடிபிலிட்டி இது எல்லாமே இருக்கும். தென் செகண்ட் யூனிட்லையும் இதே மாதிரி நம்ம சிம்பிளா கொடுத்துருக்கோம். ஸோ இதை அப்படியே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கீவேர்ட் தான். ஸோ இதை வச்சு நீங்க வந்து கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் யூனிட் இமெயில் மார்க்கெட்டிங் பார்க்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இங்க இன்வால்வ் பண்ணுவாங்க. லைக் இதுல வந்து கஸ்டமர்ஸ் டு ப்ரொமோட் ப்ராடக்ட்ஸ், நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வந்து ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்கு, சர்வீஸ் பண்றதுக்கு இது எல்லாமே யூஸ் ஆகும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங்னா ப்ரொமோஷனல் இமெயில்ஸ், டிரான்சாக்ஷனல் இமெயில்ஸ், வெல்கம் இமெயில்ஸ் இது எல்லாமே இருக்கும். தென் இமெயில் ஆட்டோமேஷன் அப்படின்னா ஷெட்யூல்டு, நம்ம வந்து இமெயிலை வந்து ஷெட்யூல் பண்ணிடுவோம் டு ட்ரிகர்ஸ் பேஸ்ட் ஆன் இமெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்லி பேஸ்ட் ஆன் யூசர் ஆக்ஷன்ஸ். நம்ம சைன் அப் பண்ற மூலமாவோ பர்ச்சேஸ் பண்ற மூலமாவோ இருக்கும். தென் ஹவு கேன் பிசினஸ் ஜென்ரேட் லீட்ஸ் த்ரூ இமெயில் மார்க்கெட்டிங். லைக் வந்து இ புக்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், வெபினார் லைக் ஃப்ரீ புக்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது, ஆஃபர் பண்றது, இல்ல சைன் அப் ஃபார்ம்ஸ் மூலமா நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து வெப்சைட்ல கொடுக்கறது இது எல்லாமே. Then explain how email marketing integrates with social media, like include social media sharing buttons மூலமா. Then mobile friendly emails ensure a seamless experience. Then how can the effectiveness of an email campaign, like open rate, click through rate, bounce rate, conversion rate இது எல்லாமே இருக்கும், unsubscribe rate எல்லாம். Then mobile marketing அப்படிங்கும்போது promotional activities targeted at users on mobile devices like through apps இல்ல SMS மூலமாவோ social media மூலமாவோ mobile friendly websites மூலமாவோ நம்ம பண்றது. டிஃபரண்ட் மொபைல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா எஸ்எம்எஸ் கம்பெயின், மொபைல் ஆப், மொபைல் சர்ச் ஆட்ஸ், லொகேஷன் பேஸ்டு மார்க்கெட்டிங், புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். தென் லொகேஷன் பேஸ்டு மொபைல் மார்க்கெட்டிங்னா டெஃபினெட்லி இட்ஸ் அண்ட் ஜிபிஎஸ். ஓகேவா? ஸோ ஜிபிஎஸ் இல்லைனா வைஃபை டார்கெட் மூலமா நம்ம ஆட்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். தென் எஸ்எம்எஸ் கம்பெயின் மார்க்கெட்டிங் அப்படின்னா சென்டிங் ப்ரொபோஷனல் டிரான்சாக்ஷனல் டெக்ஸ்ட் மெசேஜஸ் டு கஸ்டமர்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபோர்த் யூனிட்லையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். சரி, தேர்ட் யூனிட்லையும் அதை அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் ஃபோர்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் லைக் எஸ்எம்எம். இதில் வந்து நமக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ப்ரொமோட் ப்ராடக்ட்ஸோ இதையோ நம்ம ப்ரொமோட் பண்ணுறது. சோஷியல் மீடியா சேனல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின், யூடியூப், டிக்டாக், பிரிண்டர்ஸ். எனக்கு பிராண்ட் அவேர்னஸ்